உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பிரானுடைய உபதேச குறிப்புகளை நம்ம நிறைய வாசிச்சிருக்கோம். நிறைய வாசித்து யோசித்து அதிலிருந்து பல தெளிவுகளை பெற்றிருக்கிறோம், பல வெளிச்சங்களை பெற்றிருக்கிறோம். அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய சிந்தனையை ஓரடி உயர்த்தி இருக்கிறோம் என்பது நிச்சயம். நம்முடைய வார்த்தைகள் கூட சன்மார்க்கத்தின் வார்த்தைகளாக மாறி இருக்கின்றன என்பதும் நிச்சயம். நம்முடைய உணர்வுகளும் அந்த சன்மார்க்கத்தின் உணர்வுகளாக மாறி இருக்கின்றன. சன்மார்க்கம்னா வேற என்ன மிகப்பெரிய பூடகமான விஷயம்லாம் எதுவுமே இல்லை. அன்பு செய்வது, அன்பை தவிர வேறு எதுவுமே இல்லை. அன்பு மார்க்கம்தான் சன்மார்க்கம் அப்படிங்கிறதையும் வள்ளல் பிரான் நமக்கு நிறைய உணர்த்தியிருக்கார். பொதுவாக நாம் குழந்தைகள் பிறந்து வளரும்போது அந்த இறை என்கின்ற உணர்வை அல்லது கடவுள் வழிபாடு என்கின்ற உணர்வை அவங்களுக்கு அறிமுகப்படுத்துவோம் இல்லையா? சாமி கும்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவோம். சாமி கும்பிடு, கண்ணை மூடிக்கோ, கையை கோப்பு அப்படின்னு சொல்லுவோம். கோயிலுக்கு போனால் கன்னத்தில் போட்டுக்கோ, சாமி கும்பிடு அப்படின்லாம் சொல்லி தருவோம். ஆனால் அந்த மாதிரி வளர்கின்ற பருவத்தில் வள்ளல் பிரானுக்கு நேர்ந்திருக்கக்கூடிய மிக வித்தியாசமான ஒரு அனுபவத்தை சொல்லுகின்ற ஒரு பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறது. எப்படி அவர் சுயம்புவாக வளர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத சொல்லுகின்ற பத்தி. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சுயம்புவாக அவர் இருந்திருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகின்ற உபதேச குறிப்புகளிலிருந்து ஒரு பத்தி பாருங்க. அச்சிறு பருவத்திற்றானே ஜாதி ஆசாரம் ஆசிரம ஆசாரம் என்னும் பொய்யுலக ஆசாரத்தை பொய்யென்று அறிவித்து அவைகளை அனுட்டியாமல் தடை செய்வித்து அப்பருவம் ஏறும் தோறும் எனது அறிவை விளக்கம் செய்து என்னை மேநிலையில் ஏற்றி நிலைக்க வைத்து அருளினீர். எப்படி அவர் வள்ளல் பிரான், வள்ளலார் என்கின்ற நவீன சித்தர் நம்மை போன்ற ஒரு வழக்கமான வளர்ப்பில் ஆட்படாமல் இருந்தார் என்பதை சொல்லுகின்ற பத்தி தான் இது. நமக்கு இப்படியாக வீட்டில் இருப்பவர்களே ஒரு இறையை அறிமுகப்படுத்துவது அல்லது இறை வழிபாட்டை அறிமுகப்படுத்துவது அல்லது இந்த மாதிரியான சாமி கும்பிடு என்பதை அறிமுகப்படுத்துவது என்பது இருந்திருக்கும். வேற எந்த சிந்தனையும் உருவாகாத அந்த குழந்தை பருவத்திலேயே நமக்குள் இது விதைக்கப்படுகிறது. ஆனால் வள்ளல் பிரானுக்கு வளரும் போதே கேள்விகளோடு வளர்ந்திருக்கிறார். அதிலும் அந்த ஆசாரம், ஆசிரமம், ஆகமம், வழிபாட்டு முறைகள், மந்திரங்கள், வைதிகர்களின் எதேச்சாதிகாரங்கள் இதற்கெல்லாம் ஆட்படாமல் இருந்த ஒரு நிலை அவருக்கு கிடைத்திருக்கிறது 30 வயதுக்கு பின்பு என்பதை சொல்லுகின்ற ஒரு பத்தி தான் இது. திரும்பவும் அவரோட வார்த்தைகளோடு ஒரு பயணம். அச்சிறு பருவத்திற்றானே ஜாதி ஆசாரம் ஆசிரம ஆசாரம் என்னும் பொய்யுலக ஆசாரத்தை, இது ரொம்ப முக்கியம், சாதி ஆசாரம் ஆசிரம ஆசாரம் என்னும் பொய்யுலக ஆசாரத்தை அப்படிங்கிறார். இது எல்லாமே மேன்மேடு தானங்க. அதைத்தான் வள்ளல் பிரான் சொல்கிறார். சாதிங்கிறது மனிதர்கள் உருவாக்கி கொண்ட ஒரு நிலைப்பாடு, ஆசாரம் என்பதும் மனிதர்கள் உருவாக்கி கொண்ட ஒரு நிலைப்பாடு. பூக்களில் வேண்டுமானால் 1000 பூக்கள் இருக்கலாம். அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு நிறம் இருக்கும், ஒரு மனம் இருக்கும், ஒரு குணம் இருக்கும், ஒரு பயன்பாடு இருக்கும். அதில் ஏற்றத்தாழ்வு இருக்க முடியுமா? இல்லை. நித்திய கல்யாணி என்று ஒரு வகை பூ இருக்கிறது, அல்லது குண்டுமல்லி என்ற ஒரு வகை பூ இருக்கிறதுனா ஒவ்வொன்றும் அதன் அளவில் பயன்பாடு உள்ளதாக இருக்கிறது. ஆனால் மனிதர்களுக்கு மட்டும் சாதியை கொண்டு வந்து வைத்து இவர்கள் எதேச்சாதிகாரம் மிக்கவர்கள், இவர்கள் கீழானவர்கள், இவர்கள் எளியவர்கள், இவர்கள் விளிம்பில் இருப்பவர்கள் என்பதான அந்த தீண்டாமை, அந்த பாராமை இதெல்லாம் சாதியின் மூலமாக வருகிறது என்பதனால் வள்ளல் பிரான் சாதி ஆசாரத்தில் தன்னை சேர்த்து கொள்ளாதவராக இருந்திருக்கிறார். அதே மாதிரி ஆகம ஆசாரத்தில் தன்னை வகைப்படுத்தி கொள்ளாதவராக இருந்திருக்கிறார் என்றால் அந்த கட்டுகளை, அந்த கட்டுப்பாடுகளை, அந்த சங்கிலிகளை உடைத்தெறிந்தவராக அவர் இருந்திருக்கிறார். சாதி ஆசாரத்தில் அவருக்கு நம்பிக்கை இருந்ததில்லை. ஏனென்றால் அது ஒரு சழக்கு என்பது அவருக்கு நன்றாக தெரிந்தது. சரி, இந்த ஆசாரத்தை எல்லாம் விட்டுட்டு அவர் என்ன பண்ணாருங்கிறத சொல்றார் பாருங்க. சாதி ஆசாரம் ஆசிரம ஆசாரம் என்னும் பொய்யுலக ஆசாரத்தை பொய் என்று அறிவித்து அவைகளை அனுட்டியாமல் தடை செய்வித்து, இதை ஏற்கனவே அவருக்கு சுயம்புவாக புரிந்திருக்கிறதுங்கிறதா மிக முக்கியம். பொய் என்று அறிவித்து அவற்றை அனுட்டியாமல் தடை செய்வித்து, அது ரொம்ப முக்கியம்.
மற்றவங்க சொல்கிறாங்களேங்கிறதுக்காக நான் பின்பற்றுறேங்க, எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. வீட்டில் இருக்கவங்க மனசு வருத்தப்படக்கூடாது இல்லையா, அதுக்காக நான் அதை செய்கிறேங்க, இதுதானே ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் எனக்கு நம்பிக்கை இல்லாத ஒன்றை நான் அனுட்டியாமல் தடை செய்வித்து அப்படிங்கிறார். எனக்கு அது பிடிக்கவில்லை என்பதனால் நான் அதை பின்பற்றவில்லை. as simple as that என்று அங்கே ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறார். ஆனால் இந்த முற்றுப்புள்ளியை அவர் சுயம்புவாகவே வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் மிக முக்கியம். ஏன்னா வளரும் பருவத்திலேயே அவருக்குள் இத்தனை கேள்விகள் இருந்திருக்கின்றன, அவருக்குள் 1000 தேடல்கள் இருந்திருக்கின்றன. அதன் மூலமாக அவர் கண்டுபிடித்தது தான் சாதி ஆசாரம், ஆசிரம ஆசாரம், ஆகம ஆசாரம் எல்லாமே பொய் என்று கண்டுபிடித்து அதை அனுட்டியாமல் தடை செய்வித்ததும் அவரேதான் என்பதை சொல்லுகின்றார். சரி, தடை செய்வித்தாச்சு, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றதை சொல்கிறார் பாருங்க. அவைகளை அனுட்டியாமல் தடை செய்வித்து அப்பருவம் ஏறுந்தோறும் எனது அறிவை விளக்கம் செய்து என்னை மேநிலையில் ஏற்றி நிலைக்க வைத்து அருளினீர். சரி, அந்த சுயம்பு பருவத்தில் தான் அப்படி இருந்தேன்னா அந்த பருவம் ஏறுந்தோறும் எனக்கு மனசு விசாலமாச்சு, எனக்கு மனசு வெளிச்சமாச்சு. ஒவ்வொரு பருவத்திலும் நான் இன்னமும் வானத்தை போல் விரிவடைந்தேன், இந்த பூமியை போல் நிலையாக மாறினேன் என்று சொல்லுகின்றார். என்றால் எப்படிப்பட்ட ஒரு சமூக புரட்சியை அந்த காலத்திலேயே வள்ளல் பிரான் செய்திருக்கிறார் என்பதை ஆணித்தரமாக சொல்லுகின்ற ஒரு பத்தி. அந்த வைதிகர்களின் எதேச்சாதிகாரத்திற்கு இடம் கொடுக்காமல் வள்ளல் பிரான் தனித்துவமாக தனி தலைமைப்பதியாக பெரும்பதியாக ஜீவகாருண்யம் ஒன்று மட்டுமே உண்மையில் இறை என்ற ஒரு புதிய சன்மார்க்கத்தை 19ஆம் நூற்றாண்டில் உருவாக்கி இருக்கிறார். சன்மார்க்கம் ஒன்று மட்டும்தான் உலகத்தை காக்கக்கூடிய கவசமாக இருக்க முடியும். அது ஒன்று மட்டும்தான் மற்றவர்களின் கண்ணீரை துடைக்கக்கூடிய நெடும் கரமாக இருக்க முடியும். அது ஒன்று மட்டும்தான் மற்றவர்களின் பசியை போக்கக்கூடிய அன்புக்கரமாக இருக்க முடியும். அந்த அன்புக்கரம், அந்த நெடும் கரம், அந்த கருணை கரம் மட்டும்தான் உண்மையில் இறை தத்துவம். அதை தாண்டிய மற்ற எல்லாமே பொய் ஆசாரம், ஆசிரம ஆசாரம் என்பதை புரிந்து கொள்ள இன்னமும் நெடும் பயணம் வள்ளல் பிரானோடு செய்ய வேண்டி இருக்கிறது. செய்வோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.